பாகம் 1 பகுதி 9 அத்தியாயம் 28. ராணி சிரித்தாள். தீயினால் சுடப்பட்டாலும் கால் மட்டும் கருகிய சோழன் மகன் பிடர்த்தலை பேரால் உதவி பெற்று அரசுரிமை எய்தினான் என்று சங்கப் பாட்டுகள் மட்டுமின்றி பழமொழியும் புகழ்பாடும் இரும்பிடத்தலையாரின் இரும்பு நெஞ்சையும் கூறிய அறிவையும் திடகாத்திரத்தையும் கண்டு வியந்த இளஞ்செழியன் சமண மடத்து புத்தர் சிலையை பற்றி அவர் சொன்ன செய்தியை கேட்டதும் திகில்பட்டு, இப்படியும் ஒரு அநீதி தமிழ்நாட்டில் நடக்க முடியுமா என்று பிரமித்தான். புத்தர் சிலையை பற்றிய அந்த பெரிய மர்மம் கரிகார் பெருவளத்தானுக்கு போதிய பாதுகாப்பை கொடுக்கும் என்றாலும் அந்த சிலையை மன்னன் எப்படி அணுக முடியும் என்று நினைத்து பார்த்து ஓரளவு சஞ்சலமும் அடைந்தான். ஆகையால், பிடத்தலையாரே, மன்னர் சமண மடத்திற்குள் சென்ற பிறகு புத்தர் சிலை பாதுகாப்பு அவருக்கு ஏற்படலாம். ஆனால் அந்த மடத்துக்குள் நுழைவது எப்படி? சுற்றிலும் இருங்கோவேலின் வீரர்கள் காவல் புரிகிறார்களே என்று வினவினான். அப்பொழுதுதான் சமண மடத்தை பற்றியும் அங்கு தாம் செய்து வந்துள்ள சேஷ்டையை பற்றியும் நினைத்து கொண்ட சமண துறவியும், ஆமாம், மறந்தே போய்விட்டேன். மாடத்தை பற்றிய காவல் பலமாய் இருப்பது மட்டுமல்ல, வேறொரு விசேஷமும் நடந்திருக்கிறது என்றார் இடும்பிறை தலையாரை நோக்கி. என்ன அது என்று இரும்பிடர் தலையார் வினவினார். நானும் படைத்தலைவனும் ஆண்பொருணை நதிக்கரை மாளிகைக்கு செல்ல தீர்மானித்தோம். சரி, மாளிகையை சுற்றி காவல் இருந்தது. அதிலிருந்து தப்பினீர்கள், அவ்வளவுதானே? அத்தனை சுலபமாக சொல்லிவிட்டீர்களே. தப்புவது எளிதாய் இல்லாததால் காவலர் தலைவனை நமது படைத்தலைவர் அறைக்கு அழைத்துச் சென்றேன். வந்ததும் அவன் சொரணை இழக்க நேர்ந்தது. அந்த நிலையில் இருப்பவனை எழுப்புவது சரியில்லை என்று அவன் நீண்ட நேரம் எழுந்திருக்காமல் இருப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தோம். அதன் பிறகே அவனுடையில் படைத்தலைவர் வெளியேறினார். படைத்தலைவரும் தாமும் தப்பிய இந்த கதையை சொன்ன சமண துறவி இரும்பிடர் தலையாரின் உணர்ச்சிகள் எந்த திசையில் ஓடுகின்றன என்பதை அறிய அவர் முகத்தை நோக்கினார். இரும்பிடர் தலையாரின் பெருமுகத்தில் ஆழ்ந்த யோசனையின் விளைவாக சுருக்கங்கள் சில தெரிந்தன. சமண மடத்தின் நிலையை நன்றாக புரிந்து கொண்ட இரும்பிடர் தலையாரின் உள்ளத்தில் கரிகால நிலைமையை பற்றிய கவலையும் தோன்றவே அந்த கவலைக்குறி முகத்திலும் நன்றாக படர்ந்தது. அப்படியானால் கரிகாலனை என் மடத்திற்கு போகவிட்டீர்? காவலர் தலைவனை நீங்கள் கட்டி போட்டு ஓடியதை இருங்கோவில் இத்தனை நேரம் அறிந்திருப்பான். அவன் அறிந்திருந்தால் எச்சரிக்கையும் அடைந்திருப்பானே என்று துறவியை பார்த்து உள்ளத்தில் உதயமாகி முகத்திலே சுடர்விட்ட கவலை குரலும் தொனிக்க வினவினார் இரும்பிடர் தலையார். இரும்பிடர் தலையாரின் கவலை பாய்ந்த மொழிகளை கேட்ட சமண துறவிக்கு என்ன சொல்வதென்றே புரியாததால் ஒரு நிமிஷம் திணறினாலும் மறு நிமிஷம் பதில் சொன்னார். நான் என்ன செய்வேன் பிடர்த்தலையாரே? மன்னரை இங்கு வைத்திருப்பதும் சாத்தியமில்லை. இங்கும் இருங்கோவேலின் வீரர்களே காவலில் இருக்கிறார்கள். பூவழகியின் சாமர்த்தியத்தால் தான் காயமடைந்தவர் சோழ நாட்டின் மன்னர் இருங்கோவேலின் பரம எதிரி என்ற உண்மை மறைக்கப்பட்டது. எரிந்த மாளிகையில் இருந்த மன்னரை தேடி வந்தவர்கள் மீண்டும் இங்கு வந்தால் என்ன செய்வது என்ற பயத்தில் அவரை இங்கிருந்து அனுப்பினால் போதும் என்று எண்ணினோம். மன்னரும் போக அவசரப்பட்டார். அவர் மறைந்திருக்கவும் தப்பவும் யவனர்கள் நிர்மாணித்த சமண மடத்தை தவிர வேறு சரியான இடம் எதுவும் இருப்பதாகவும் தெரியவில்லை என்று சமாதானம் சொன்னார் துறவி. அவருடைய சமாதானத்தை எண்ணி ஏதோ யோசனையில் இரும்பிடர் தலையார் ஆழ்ந்தாரை ஒழிய அவர் சொன்ன தகவலின் இறுதி பகுதி பூவழகிக்கும் இளஞ்செழியனுக்கும் பேராச்சரியத்தை கொடுக்கவே இருவரும் ஒருவரை ஒருவர் ஒரு வினாடி பார்த்து கொண்டனர். இருவர் மனதிலும் எழுந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள இளஞ்செழியன் வெளிப்படையாகவே கேட்டான். என்ன விசித்திரமாக இருக்கிறதே, சமண மடத்தை யவனர்கள் கட்டுவதாவது என்று. என்ன, வஞ்சிமாநகர் சமண மடத்தை பற்றிய நீர் கேள்விப்பட்டதில்லையா என்று வியப்புடன் வினவினார் சமண துறவி. இல்லை அடிகளே, கேள்விப்பட்டதில்லை என்று இடையுறுத்தான் படைத்தலைவன். சமண துறவியின் குரலில் தெளிவாக திறந்த வியப்புக்கு காரணம் புரியாமலே, இந்த மடம் முதலில் ஜெயினர்களை சேர்ந்திருந்தது படைத்தலைவரே என்று துறவியார் ஏதோ பெரிய விஷயத்தை விளக்குவது போல ஆரம்பித்தார். முதலில் ஜெயின மடமா இது? ஆம் படைத்தலைவரே, ஜெயின மடத்தில் புத்த பகவான் சிலை எப்படி வந்தது என்று உமக்கு வியப்பாக இருக்கும் இல்லையா? சந்தேகம் என்ன? ஜெயினர் வணங்கும் புனிதர் வேறு, புத்த பகவான் வேறு. மாறுபட்ட சமயம் ஒன்றின் மடத்தில் புத்தர் சிலை இருப்பது ஆச்சரியம்தானே?
படைத்தலைவன் பேச்சை கேட்ட சமண துறவி சிறிது யோசித்துவிட்டு, ஆச்சரியம்தான் படைத்தலைவரே. ஆனால் இந்த ஆச்சரியம் நிகழ்ந்து 200 ஆண்டுகளாகிவிட்டன. ஆதியில் சேர நாட்டுக்கு வந்த யவனர்கள் இங்குள்ள மக்களிடம் நெருங்கி பழகினார்கள். இங்குள்ள மத அரசியல் சண்டைகளை நன்றாக புரிந்து கொண்டார்கள். அவ்வப்பொழுது பலப்படும் பக்கத்தில் சேர்ந்து கொண்டார்கள். ஜெயினம் பலப்பட்ட காலத்தில் அந்த மாடத்திலேயே புத்தர் சிலையை வைத்தார்கள். புத்தர் சிலை வைக்கப்பட்ட காலத்தில் பௌத்தர்கள் அதனால் பெருமையை அடைந்தார்கள். ஆனால் அந்த புத்தர் சிலை ஒரு பெரிய ஆயுத சாலை என்பதை பௌத்தர்களோ மற்ற சமணர்களோ ஏன் அரசர்களோ கூட அறியவில்லை. இன்று கூட இந்த மர்மம் சேர மன்னன் பெருஞ்சேரலாதனுக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் அதை இருங்கோவேலுக்கு கொடுத்திருக்க மாட்டான். இருங்கோவேல் மட்டும் புத்திசாலியாக இருந்தால் சமண மடத்தை வைத்துக் கொண்டு புத்தர் சிலையின் உதவியால் பெரும் சதி திட்டத்தை தீட்டலாம். இந்த சேர அரசனையும் கவிழ்க்கலாம் என்று ரகசியத்தை உடைத்தார் சமணத்துறவி. இந்த ரகசியம் உங்கள் இருவருக்கும் எப்படி தெரிந்தது என்று கேட்டான் படைத்தலைவன். இந்த கேள்விக்கு இரும்பிடர் தலையாரே பதில் சொன்னார். படைத்தலைவரே, யாரும் அறியாத இந்த மர்மத்தை உடைத்தவர் பிரம்மானந்தர். அவர்தான் எங்களுக்கு புத்தர் சிலை மர்மத்தை விளக்கினார். பிரம்மானந்தருக்கு இந்த சிலையின் மர்மம் எப்படி தெரியும் என்று மீண்டும் ஒரு கேள்வியை வீசினான் இளஞ்செழியன். பிரம்மானந்தரின் தந்தை பெரிய சிற்பி என்றார் இரும்பிடர் தலையார். அது தெரியும் எனக்கு. பூம்புகாரில் மணிவண்ணன் கோட்டத்தை நிர்மாணித்தவரே அவர் தந்தைதான் என்று விளக்கிய இளஞ்செழியன் பூவழகியையும் ஒரு முறை திரும்பி பார்த்தான். தன்னையும் இன்ப வள்ளியையும் படைத்தலைவனையும் அழைத்துக் கொண்டு சுரங்க வழியாக மணிவண்ணன் கோட்டத்திற்கு வந்து டைபிரேஸிடமிருந்து பிரம்மானந்தர் தங்களை காப்பாற்றிய விவரங்களை எண்ணி பார்த்த பூவழகி, ஆம், பிரம்மானந்தரே இதை சொல்லி இருக்கிறார், தமது தந்தை பெரிய சிற்பி என்று படைத்தலைவன் சொன்னதை ஆமோதித்து பேசினாள். இருமிடர் தலையார் பூவழகியையும் இளஞ்செழியனையும் மாறி மாறி நோக்கிவிட்டு கூறினார். பிரம்மானந்தரின் தந்தை பெரிய சிற்பி மட்டுமல்ல, பொறியியல் நூலிலும் தேர்ச்சி பெற்றவர், எந்திர சூட்சமங்களை நன்றாக அறிந்தவர். தந்தையின் திறன் பூராவையும் பிரம்மானந்தர் பெற்றிருக்கிறார். சமண மடத்து புத்தர் சிலையை பார்த்ததும் அவர் உண்மையை நொடி பொழுதில் உணர்ந்து கொண்டார். அவரது நுண்ணிய பார்வையிலிருந்து யவனர் பொறியியல் மர்மமும் தப்பவில்லை. சிலையை பார்த்ததுமே இது நம்மவர் படைத்ததல்ல என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார் அவர். உங்களுக்கு நினைப்பில்லையா துறவியாரே என்று சமண துறவியை நோக்கி கேட்டார். ஏன் நினைப்பில்லை? இப்போது கூட அந்த காட்சி என் கண்முன்னே நிற்கிறது. பிரம்மானந்தர் புத்தர் சிலையை விட கல்லாக அதன் எதிரே நின்ற காட்சியை நான் எப்படி மறக்க முடியும்? நின்ற சில வினாடிகளுக்கெல்லாம் அவர் கண்கள் ஏதோ புதையலை கண்டுபிடித்து விட்டதை போல் பளிச்சிட்டதைத்தான் எப்படி மறக்க முடியும் என்னால்? அடுத்தபடி என்னையும் மற்ற துறவிகளையும் வெளியே செல்ல ஆணையிட்டதையும் கூட மறக்க முடியாது படைத்தலைவரே. அன்று புத்தர் சிலையுடன் சுமார் 1/4 ஜாமம் அவர் தனிமையில் செலவிட்டது எங்களுக்கே எரிச்சலாக இருந்தது. ஆனால் அவர் ஆராய்ச்சி அளித்த பலன் இன்று எத்தனை உதவியாக இருக்கிறது. அவர் சொல்லியதால் தான் பெருஞ்சேரலாதனை கண்காணிக்கவும் கரிகாலனை காக்கவும் சமண மடத்தை இடமாக்கி கொண்டோம் என்று சமண துறவியார் பாதி இரும்பிடர் தலையாரையும் பாதி படைத்தலைவனையும் திரும்பி திரும்பி நோக்கி பேசி தமது கிளர்ச்சியை காட்டிக்கொண்டார். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் அப்போதிருந்த சேர மன்னனுக்கு உதவவும் யவனர்கள் நிர்மாணித்து விட்டு போன புத்தர் சிலையின் மர்மம் சோழ நாட்டு விமோசனத்துக்கு தற்சமயம் பிரயோஜனப்படுகிறதே என்ற எண்ணத்தால் படைத்தலைவன் ஓரளவு மகிழ்ச்சி அடைந்தாலும் அந்த சிலையை மன்னன் நாட முடியாதே. மாடத்திற்குள் நுழையும் முன்பே கரிகாலனுக்கு ஆபத்து நேர்ந்தால் என்ன செய்வது என்று மனதை அலையவிட்ட இரும்பிடர் தலையாரை நோக்கி, பிடர்த்தலையாரே, இதோ பொழுது புலரும் தருணமாகிவிட்டது. நாம் இங்கிருந்தால் ஆபத்து. பூவழகியையும் அழைத்துக் கொண்டு புறப்படுவோமா என்று கேட்டான். இரும்பிடர் தலையார் நீண்ட நேரம் யோசித்துவிட்டு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவராய், வேண்டாம் படைத்தலைவரே, பூவழகியை நம்முடன் அழைத்துச் செல்ல வேண்டாம். தற்சமயம் இங்கேயே இருக்கட்டும் என்றார். இங்கேயே பூவழகியை விட்டு போவதா? ஒரு காலம் நான் சம்மதிக்க மாட்டேன். கிளியை பூனை வாயில் கொடுத்து விட்டு போவது போல் பூவழகியை இருங்கோவேலின் பார்வையில் விட்டுவிட்டு போவது சாத்தியமே அல்ல என்று திட்டமாக கூறிய படைத்தலைவனை பார்த்து புன்முறுவல் செய்த இரும்பிடர் தலையார், படைத்தலைவரே, உமக்கு பூவழகியிடம் உள்ள பிடிப்பை பற்றி நீர் எதுவும் எனக்கு சொல்ல தேவையில்லை.
சற்று முன்பாக உள்ளே நுழைந்த போது என் கண்ணாலேயே உங்கள் இருவர் அன்பின் ஆழத்தை கண்டேன். ஆனால் ஒரு ராஜ்யத்தின் பெரிய பிரச்சனைகள் முடிவு செய்யப்படும் காலம் இது. அவசியமானால் அன்பையும் அன்புக்குரியவர்களையும் கூட உதற வேண்டிய வேலை இது. என் மனைவி வெட்டப்பட்ட பின்பு துறவியாகிவிட வேண்டிய நான் இன்று வாள் பிடித்து இங்கு வந்திருப்பது என் மருமகனை காப்பாற்ற அல்ல, சோழ மன்னனை காப்பாற்ற, சோழ மண்டலத்தை காப்பாற்ற. நீரும் அந்த எண்ணத்துடன் நிலைமையை சீர்தூக்கி பாரும் என்றார். இதில் பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது? மாரப்பவேள் மகள் கபடத்தனத்தால் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறாள். அவளுக்கு இரும்பு வேளால் தீங்கு நேரிடாமல் காப்பது என் கடமை அல்லவா என்று கேட்டான் படைத்தலைவன். கடமைதான் படைத்தலைவரே, ஆனால் இப்பொழுது பூவழகிக்கு தீங்கு எதுவும் நேரிடாது. ஏன், எப்படி சொல்கிறீர்கள்? இருங்கோவேல் ஏதாவது தீங்கு செய்வதாய் இருந்தால் இங்கு அவளை அழைத்து வந்த அன்றே செய்திருக்கலாம். பூவழகியை அவன் அணுகக்கூட இல்லை. காமுகனான அந்த வஞ்சகனே எந்த தீங்கும் செய்யவில்லை என்றால் அவன் இவளை இங்கு அழைத்து வந்ததற்கு காரணம் இவள் அழகல்ல, இவள் மேலுள்ள ஆசையும் அல்ல. பின் வேறு என்ன காரணம்? அரசியல் காரணங்கள். இவள் வேளிர்குல மகள். வேளிர்குலத்தார் உதவி இல்லாமல் இருங்கோவேல் சோழ சிம்மாசனத்தில் திடமாக உட்கார முடியாது. மாரப்பவேள் வேளிர்களில் சிறந்தவர், நல்ல படைபலம் உள்ளவர். அவர் புதல்விக்கு இருங்கோவேல் ஊறு விளைவிக்க முயல்வது தலையில் கொள்ளிக்கட்டையை எடுத்து சொரிந்து கொள்வதற்கு சமானம். இருங்கோவேல் வஞ்சகனை தவிர முட்டாள் அல்ல. அதர்மத்துக்கு இணங்காத மாரப்பவேளை தன் சூழ்ச்சி கூட்டத்தில் இணைக்க அவர் மகளை காட்டி பயமுறுத்த பூவழகியை இங்கு கொண்டு வந்து சிறை வைத்திருக்கிறான் அந்த பாதகன். இவளை பற்றி கவலை வேண்டாம், வாருங்கள், நாம் மடத்திற்கு சென்று மன்னனை காப்பாற்றுவோம் என்று கூறினார் இரும்பிடர் தலையார். பூவழகி ஏதும் பேசாமலே நின்றிருந்தாள். நீ என்ன சொல்கிறாய் பூவழகி என்று அவளை பார்த்து கேட்டான் படைத்தலைவன். பிடர்த்தலையான் சொல்வது உண்மைதான், நீங்கள் சென்ற மன்னரை கவனியுங்கள் என்றாள் பூவழகி. இளஞ்செழியன் அவளை உற்று பார்த்து கொண்டே நின்றான். உலக விவகாரம் தெரிந்த இரும்பிடர் தலையார் அவ்விருவரையும் தனிமையில் விட்டு துறவியை அழைத்து கொண்டு வெளியேறினார். வெளியே வந்து மரக்கூட்டத்தினிடையே நின்று கொண்டு நீண்ட நேரம் பார்த்தும் இளஞ்செழியன் வராததை கண்ட சமண அடிகள் வெகுண்டு இத்தனை நேரம் என்னதான் செய்வான் என்று கடிந்து கொண்டார். உமக்கு புரியாத அடிகளே என்று விஷமமாக பேசிய இரும்பிடர் தலையாரும் நேரமாவதால் சஞ்சலப்பட்டார். கடைசியாக வேண்டா வெறுப்பாக வெளியே வந்த படைத்தலைவன் எதுவும் பேசாமலே இரும்பிடர் தலையாரையும் சமண அடிகளையும் பின்பற்றி சென்றான். மௌனமாகவே சென்ற அம்மூவரும் இடையே இருந்த தோப்புகளின் வழியாகவே மறைந்து சென்று கடைசியாக சமண மடத்தின் மேல் திசையில் இருந்த தோப்பின் மறைவில் நின்று சாளரத்தின் மூலமாக உள்ளே கூடத்தை கவனித்தனர். கூடத்தின் நடுவே இருந்த பிரம்மாண்டமான புத்தர் சிலையின் ஒரு பக்கத்தில் யவனராணி நின்றிருந்தாள், மற்றொரு பக்கத்தில் இருங்கோவேல் நின்றிருந்தான். அந்த வேளையில் அவ்விருவரும் அந்த சிலைக்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இரும்பிடர் தலையார் யோசித்த போதே எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் முகத்தை இருங்கோவேல் ராணியை நோக்கி திருப்பினான். எதற்காக அதை உற்று பார்க்கிறாய் ராணி? நான் கேட்பதற்கு ஏன் பதில் இல்லை என்று தோப்பு வரையில் கேட்கும்படி இறையவும் செய்தான் அவன். ராணி பதில் பேசாமல் அந்த சிலையையே உற்று பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த இளஞ்செழியன் திடீரென அவள் நீலமணி கண்களில் எதையோ அறிந்ததற்கு அடையாளமாக ஓர் ஒளி தோன்றி மறைந்ததை கண்டான். அடுத்த வினாடி தன் தலையை பின்னால் சாய்த்தும் பொன்னிற கேசங்கள் சில கொண்டையில் இருந்து அவிழ்ந்து விளையாட ஒரு முறை தலையை ஆட்டி மிக மதுரமாக சிரித்தாள் ராணி. ஏதோ மரத்தில் இருக்கும் பனி நீர் கீழேயுள்ள பளிங்கு குட்டையில் சொட்டுவது போல் மிக இன்பமாக ஒலித்த அந்த சிரிப்பு பெரும் நாராசமாக இருந்தது இரும்பிடர் தலையாருக்கு. சமண துறவி இடிந்தே போனார். அவர்கள் அப்படி அடியோடு திகில்பட்டு கலங்கிவிட்ட காரணம் இளஞ்செழியனுக்கும் புரிந்து விட்டதால் அவனும் பெரிதும் அச்சமே அடைந்தான். மிக சூட்சமமான பார்வையுடைய ராணியின் கண்கள் புத்தர் சிலை மர்மத்தை கண்டறிந்து விட்டன என்பதை அறிந்து கொண்ட இளஞ்செழியன் கவலை நிறைந்த கண்களுடன் இரும்பிடர் தலையாரை நோக்கி, பிடர்த்தலையாரே, ராணி என்று கூறத் தொடங்கினார். புரிந்து கொண்டு விட்டால் புத்தர் சிலை மர்மத்தை என்ற இரும்பிடர் தலையார், யார் இவள் படைத்தலைவரே என்று வினவினார். இவள் யவனராணி என்றான் படைத்தலைவன். இவள் மட்டும் தான் அறிந்ததை சொல்லிவிட்டால் போதும், கரிகாலன் கதை முடிந்துவிடும். அதை தடுக்க ஏதாவது வழி உண்டா என்று கேட்டார்
இரும்பிடர் தலையார் சோகம் ததும்பிய குரலில். அவர் சோகத்தை உச்ச நிலைக்கு கொண்டு போகும் செயலில் உடனே இறங்கினான் இருங்கோவேல். ராணி சிலையை உற்று பார்த்ததையும், அவள் நீலமணி கண்கள் பளிச்சிட்டதையும், அதை தொடர்ந்து அவள் சிரித்ததையும் கண்ட இருங்கோவேல் அவளை வெகு வேகமாக அணுகி அவள் இரு கைகளையும் பலமாக பிடித்து, என்ன கண்டாய் அந்த சிலையில்? உண்மையை சொல், இல்லையேல் என்றான் கொஞ்சம் மிரட்டலாக. இருங்கோவேல் வாசகத்தை முடிக்காவிட்டாலும் அவன் கருத்து அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அவன் பிடியில் இருந்து தன் கைகளை துளிகூட சிரமம் இல்லாமலும் அலட்சியமாகவும் உருவிக்கொண்டே யவனராணி ஓர் அடி பின்னுக்கு நகர்ந்து அவனை மிக கம்பீரமாக பார்த்தாள். அவனையும் பார்த்து புத்தர் சிலையையும் பார்த்து மீண்டும் ஒரு முறை நகைத்தாள். இருங்கோவேலின் உள்ளம் கோபத்தின் உச்ச நிலைக்கு சென்று கொண்டிருந்ததை அவன் முகத்தில் ஏற்பட்ட விகாரம் மட்டுமன்றி பயங்கரமாக அசைந்த அவன் மீசையும் நிரூபித்தது. அந்த கோப கனலில் எழுந்த வார்த்தைகளும் தணல்களைப் போலவே தெரித்தன. ஏன் நகைக்கிறாய் என்று மீண்டும் இறைந்தான் இருங்கோவேல். இந்த சிலை ஏற்பட்டு எத்தனை நாளாகிறது என்று அவனை வினவினாள் ராணி. 200 வருடங்கள் என்று பதில் சொன்னான் இருங்கோவேல். இத்தனை வருஷங்களாக இந்த சிலையை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாதா? ஏளனத்துடன் கேள்வி கேட்டாள் ராணி. தெரியாது. சுவர்களில் பார்த்தீரா? பார்த்தேன். ஜெயின மத சின்னங்கள். ஆம், இது புத்தர் சிலை. எனக்கு தெரிந்ததை நீ சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எனக்கு தெரியாததை, இந்த சிலையை பற்றி நீ அறிந்திருந்ததை சொல். சொல்லாவிட்டால் சொல்ல வைப்பேன் ராணி. ராணியின் முகத்தில் கோபச்சாயை பலமாக படர்ந்தது மட்டுமன்றி அவள் கண்கள் அந்த வஞ்சகனை வெறுப்புடனும் நோக்கின. என்னையா மிரட்டுகிறாய்? நான் யார் தெரியுமா உனக்கு? தெரியும், யவன நாட்டு ராணி. அது நினைப்பிருக்கட்டும். திடமில்லாத சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் நீ திடமான அரியணையில் அமர்ந்திருக்கும் யவன ராஜ குடும்பத்தை சேர்ந்த என்னை மிரட்டி பயனில்லை. நான் இஷ்டப்படாவிட்டால் என்னிடமிருந்து ஒரு சொல்லும் கிளம்பாது என்பது நினைவிருக்கட்டும். 200 வருடங்களாக கண்டுபிடிக்கப்படாத ஒரு பெரிய உண்மையை நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்னது? சொல். எது வேண்டுமானாலும் உனக்கு தருகிறேன் என்றான். என் ஒரு சொல் உன் பிற்காலத்தை பொற்காலமாக்கும். சொல்லுகிறேன். ஆனால் என் ஆணையை நிறைவேற்ற நீ உடன்படுகிறாயா என்று கேட்டாள். சத்தியத்தை பற்றி அதிகமாக பயப்படாத இருங்கோவேல் அவள் எதை சொன்னாலும் செய்வதாக வாக்களித்தான். அவள் நிபந்தனையை கூறினாள். அவ்வளவுதான். இருங்கோவேல் சீறி எழுந்தான். பெண் முன்பாக பேசத்தகாத வார்த்தைகள் அவன் வாயில் சரமாரியாக எழுந்தன. டேய், இங்க வாருங்கள், இந்த ராணியை பிடித்து கட்டுங்கள் என்று கூவி தன் வீரர்களை அழைக்கவும் செய்தான். அடுத்த வினாடி சொல்லவொன்னா பயத்தாலும் பிரமிப்பாலும் பின்னடைந்தான். இம்முறை ராணி பெரிதாக சிரித்தாள். இன்பமாக அல்ல, ஏளனமாக, இருங்கோவேலின் உயிரை வாங்கிவிடுவது போன்ற இகழ்ச்சி சிரிப்பொன்றை பெரிதாக உதறவிட்டாள். அந்த சிரிப்பை சமண மடத்தின் பெரும் சுவர்கள் வாங்கி எதிரொலி செய்ததால் சுவர்களில் இருந்த ஜெயின சின்னங்கள் எல்லாம் அவனை பார்த்து நகைப்பது போல தோன்றியது. அப்படி சிரித்த ராணி மெல்ல மெல்ல பின்வாங்கி புத்தர் சிலை கருகில் நின்று கொண்டு எதிரே பாய்ந்து நின்ற வஞ்சகனை நோக்கி, இருங்கோவேல், இஷ்டப்பட்டால் இந்த வினாடியே நான் உன்னை இந்த இடத்தில் பிணமாக்கி விடுவேன், தெரியுமா? யவனராணி மீது கை வைக்க என்ன துணிச்சல் உனக்கு என்று கூறிக்கொண்டே தன் கையை பின்புறம் கொண்டு போய் புத்தர் மடியில் வைத்தாள். வேண்டாம் வேண்டாம் ராணி, கொஞ்சம் பொறு என்று அதிகாரத்துடன் கூறிய பெரும் குரல் ஒன்று சமண விகாரத்தின் கூடத்திற்குள் ஊடுருவிச் சென்றது. யவனராணி புத்தர் சிலையை நோக்கி நகர்ந்த போதே திகழடைந்த இரும்பிடர் தலையார் புதிதாக ஏற்பட்ட குரலை கேட்டதும் அப்படியே கல்லாய் சமைந்தே போனார். இவர் என் மணாளர். அத்தியாயம் 29. புத்தர் சிலையுள்ள அந்த விசித்திர சமண விகாரத்தை இரும்பிடர் தலையாரும் இளஞ்செழியனும் சமண துறவியும் அடைந்த சில வினாடிகளில் எஞ்சிய ராப்பொழுதின் கடைசி கட்டம் முடிவடைந்து விட்டபடியால் வஞ்சிமா நகரில் பொழுது மெல்ல மெல்ல புலர்ந்து விட்டாலும் விகாரத்தின் பெரும் சுவர்களின் காரணமாக உள்கூடத்திலும் அடர்ந்த மரங்களின் காரணமாக வெளித்தோப்பிலும் ஓரளவு இருட்டு இருந்து கொண்டே இருந்ததன் விளைவாக தோப்பில் நின்று கொண்டிருந்த மூவரும் மறைந்திருக்க முடிந்ததன்றி உள்கூடத்தில் புத்தர் சிலை கருகில் தொங்கிக் கொண்டிருந்த தூங்கா விளக்கின் வெளிச்சத்தில்
ராணியின் நடவடிக்கைகளை கவனிக்கவும் முடிந்தது. இருங்கோவேள் சீறிய அந்த ஆபத்தான சமயத்திலும் ராணி அவனை சிறிதும் லட்சியம் செய்யாமல் நடந்து கொண்டதையும் அவனுக்கே நிபந்தனை சொல்லி மிரட்டியதையும் கண்ட இரும்பிடர் தலையாரும் சமண துறவியும் வியப்பின் எல்லையை அடைந்தார்கள் என்றாலும் இளஞ்செழியன் கருத்து மட்டும் அந்த வினாடியில் இணையற்ற அவள் லாவண்யத்தை பருகி வெளிச்சத்தில் நீல கற்களைப் போல மின்னிய அவள் அழகிய கண்கள் மீதும் கொண்டையில் இருந்து விலகி தொங்கிய பொன்னிற மயிர்கள் மீதும் தந்தம் போன்ற மேனியின் மீதும் தாவி தாவி சென்று கொண்டிருந்தது. கோபக்கடல் வீசிய கண்களால் இருங்கோவேளை ஏறெடுத்து நோக்கிய யவனராணி புத்தர் சிலை கருகில் உலகத்தையே ஆள வந்த பெரும் சக்கரவர்த்தினியைப் போல் நின்றிருந்த போதும் அவள் கடுமையிலும் கன்னம் சிவப்பு தட்டி அவள் அழகை பன்மடங்காக்கி விட்டதை படைத்தலைவன் கண்டான். அவள் தன் இரு கரங்களையும் பின்புறமாக கொண்டு போய் புத்தர் சிலையின் மடியில் வைத்ததால் அவளுடைய உடல் கட்டின் அழகை கண்ட இளஞ்செழியன் மனம் ராணியின் அழகையும் பூவழகியின் அழகையும் இணைத்து பார்க்க தொடங்கி எது மேற்பட்ட அழகு என்பதை நிர்ணயிக்க முடியாததால் அழகு புஷ்பம் முல்லையா தாமரையா என்ற கேள்வியில் லயித்தது. வெண்மையான முல்லையை போன்ற அந்த மேல்நாட்டு வெள்ளை பெண்ணின் நிறத்தில் ஒருவித கவர்ச்சியையும் சூரிய வெளிச்சத்தில் விகசிக்கும் தாமரை இதழின் அடிப்புற நீளமும் மேல்புறம் செவ்வரலியும் பறந்து ஓடும் தமிழ் பொன்னின் சிவந்த நிறத்தில் மற்றொரு வித கவர்ச்சியையும் கண்ட படைத்தலைவனின் இதயம் இரண்டு பக்கங்களிலும் சம வேகத்துடன் இழுபட்டதால் யார் பக்கம் சாய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தது. காலம் அந்த திகைப்பை பயன்படுத்தி கொண்டு எந்த பெண் இளஞ்செழியன் முன்பு நிற்கிறாளோ அந்த பெண் வசம் அவன் இதயத்தை இழுத்துச் சென்றது. இயற்கையின் இந்த செயற்கையின் காரணமாக சில வினாடிகள் முன்பு பூவழகியிடம் லயித்து நின்ற படைத்தலைவன் மனம் இப்போது ராணியை நோக்கி பாய்ந்தது. தன் மனநிலையின் விசித்திரத்தை கண்ட இளஞ்செழியனே ஆச்சரியப்பட்டான். திடமான நெஞ்சுள்ளம் என்று பிரசித்தி பெற்ற என் கதியே இப்படி இருந்தால் திடமற்றவர்கள் கதி என்ன என்று எண்ணி பார்த்தான். நான் நெஞ்சின் திடத்தை எப்படி இழந்தேன்? இதற்கு காரணம் என்ன? பூவழகியிடம் எனக்கு அன்பு குறைவா? இல்லை இல்லை, அவள் என் உயிர். அவள் வெறுத்ததால் பித்தன் போல் அலைந்தேனே நான். அப்படி அலைந்த ஒரு நாளில்தானே அலைகள் இந்த அழகியை என் கால்களில் இடறவிட்டன. இல்லை இல்லை, பூவழகியை நான் மறக்க முடியாது. ஆனால் ராணியையும் மறக்க முடியாது போல் இருக்கிறதே. இதற்கு காரணம் முதல் நாள் இரவில் ராணி சொன்னாலே அந்த விதியாயிருக்க முடியுமா? விதியாவது? சேச்ச, அதை நான் எப்படி நம்புவேன்? அப்படி விதி இருந்தாலும் மதியால் அதை உடைக்கலாமே என்று எண்ணிக்கொண்டே ராணியின் அழகை பார்த்து பிரமித்துக் கொண்டிருந்த படைத்தலைவனை கூட கூடத்திற்குள் நேர்ந்த நிகழ்ச்சிகள் கனவுலகத்தில் இருந்து இந்த உலகத்திற்கு இழுத்து வந்தன. சாளரத்தில் இருந்து தோப்பு சற்று தள்ளியே இருந்தாலும் இருங்கோவேளும் ராணியும் இறைந்தே பேசியதால் வெளியே இருந்தவர்களுக்கு அவர்கள் சம்பாஷணை தெளிவாகவே கேட்டதென்றாலும் ராணி தன் நிபந்தனையை மட்டும் மெல்ல சொன்னதால் அந்த பகுதி காதில் விழாததால் ராணி இருங்கோவேளிடம் என்ன நிபந்தனையை கூறினாள்? அவன் ஏன் அவ்வளவு தூரம் வெகுண்டெழுந்தான் என்று யோசித்த இரும்பிடர் தலையாருக்கு காரணம் அறவே புரியாமல் போகவே அதை பற்றி சமண துறவியை கேட்க வேண்டும் என்று நினைத்தாலும் அடுத்து நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் அதற்கு இடம் கொடாததால் அவர் எந்த யோசனையையும் செய்ய சக்தியற்றவராய் பிரமித்து நின்று கொண்டிருந்தார். கூடத்தில் அடுத்து விளைந்த நிகழ்ச்சிகள் இரும்பிடர் தலையாரை மட்டுமல்ல, இளஞ்செழியனையும் சமண துறவியையும் கூட அசர வைத்து விட்டதால் அவர்கள் மூச்சு கூட விடாமல் கூடத்தில் கண்களை மட்டுமன்றி தங்கள் கருத்துக்களையும் நாட்டி நின்று கொண்டிருந்தனர். இருங்கோவேளை நோக்கி கோப நகை நகைத்துவிட்டு புத்தர் சிலையை அணுகி அதன் மடியில் ராணி கை வைத்ததுமே இருங்கோவேள் ஒளிந்தான் என்று நினைத்த இரும்பிடர் தலையார் அதனால் ஏற்படக்கூடிய பயங்கர விளைவுகளை எண்ணி பெரிதும் மனம் கலங்கினார். இருங்கோவேள் வஞ்சிமா நகரில் இருப்பது சேரர் பெருமானுக்கு தெரிந்தே இருக்க வேண்டும். ஆகவே இருங்கோவேள் ராணியால் கொல்லப்பட்டால் பெருஞ்சேரலாதன் அந்த கொலை செய்த ராணியை மட்டுமன்றி கொலையை பார்த்து கொண்டிருந்த நம்மையும் சும்மா விட மாட்டான். தவிர இருங்கோவேளின் கொலை தமிழர்களிடையே அவனை பற்றி அனுதாபத்தையே கிளப்பும். இந்த அனுதாபத்தை மற்ற வேளிர்களும் பெருஞ்சேரலாதனும் பாண்டியனும் உபயோகப்படுத்திக் கொள்ளாமல் விடமாட்டார்கள். தற்சமயம் இந்த சமண மடம் கரிகாலனுக்கும் மற்றவர்களுக்கும்
பாதுகாப்பு அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் சோழ அரசை சேர நாட்டிடமிருந்து கைப்பற்ற முடியாது. அதற்கான சண்டை சோழ நாட்டில்தான் நடைபெற வேண்டும். இருங்கோவேல் இறந்தால் எல்லாம் நாசமாகிவிடுமே என்று சஞ்சலப்பட்ட இரும்பிடர் தலையாருக்கு ஒரு பக்கம் ஆறுதலையும் மற்றொரு பக்கம் கவலையும் அளிக்கவே முற்பட்டது போல், வேண்டாம் ராணி, பொறு என்று எழுந்த பலமான குரல் அவரை பெரிதும் திகைக்க வைத்ததால், தாம் கேட்ட குரல் அதுதானா என்று அறிய காதை மட்டுமன்றி கண்களையும் தீட்டிக் கொண்டார் இரும்பிடர் தலையார். அந்த குரலை கேட்டதால் சற்றே தயங்கிய யவன ராணியின் கண்களில் கூட ஆச்சரிய ரேகை பலமாக படரவே, அவள் தன் விழிகளை ஒரு வினாடி இருங்கோவேலிடமிருந்து குரல் வந்த திசையில் திருப்பினாள். கழுத்தில் வழக்கமான மகரகண்டி ஆட அந்த பழைய விஷம புன்முறுவலுடனும் சதா எள்ளி நகையோடும் கண்களுடனும் பிரம்மானந்தர் புத்த பகவான் சிலையின் பின்புறத்தில் இருந்து மெல்ல வெளியே வந்தார். அவர் வருகை ராணிக்கு மட்டுமல்லாமல் இருங்கோவேலுக்கும் இணையற்ற ஆச்சரியத்தை விளைவிக்கவே, அவன் கண்களில் கோபச்சாயை மறைந்து வியப்பின் வேகம் விளையாட ஆரம்பித்ததன்றி வஞ்சகமும் மெல்ல மெல்ல துளிர்விட்டது. பூம்புகாரில் இருப்பதாக தான் நினைத்து கொண்டிருந்த பிரம்மானந்தர் திடீரென அங்கு தோன்றியது தனக்கு நன்மையே பயக்கும் என்றும், தன்னுடைய பரம விரோதிகளில் ஒருவரான பிரம்மானந்தர் சிங்கத்தின் வாயில் தலையை நுழைப்பது போல் தாமாகவே வந்து தன்னிடம் சிக்கிக் கொள்வது தான் முன்பிறப்பில் செய்த புண்ணியத்தின் பயன் என்றும் நினைத்த இருங்கோவேல், எதிரிகள் அனைவரும் வஞ்சியிலேயே கூடிவிட்டார்கள், இவர்களை கூண்டுடன் கைலாசம் அனுப்பி விடுகிறேன் என்று உள்ளூர எண்ணமிட்டு திருமாவளவனில் இருந்து பிரம்மானந்தர், இரும்பிடர் தலையார் முதலியோர் வரை சகலரும் தன்னிடம் அகப்பட்டு கொண்டதை நினைத்து ஓரளவு உவகையும் அடைந்தான். இத்தனை நேரம் தன்னை கொல்வதாக சீறிய அந்த யவன பெண்ணின் கொட்டத்தை அடக்கி, அவளை தான் பெண்டாளும் நாளும் அதிக தூரத்தில் இல்லை என்பதையும் நினைத்து, நன்மைகள் அனைத்தும் தம்மை வலுவில் வந்து அடைவது ஆண்டவன் அருளால் தான் என்று தன் வஞ்சக மனதில் ஆண்டவனுக்கு ஒரு வினாடி இடம் கொடுத்தான் இருங்கோவேல். அவன் உள்ளத்தில் ஓடிய எண்ணத்தையும் ராணியின் பிரமிப்பையும் நொடி பொழுதில் யூகித்துக் கொண்ட பிரம்மானந்தர், இருங்கோவேளை ராணி கொன்றுவிடப் போகிறாளே என்பதால் உணர்ச்சி வசப்பட்டு ஆரம்பத்தில் இட்ட கூச்சலை உதறிவிட்டு சர்வசாதாரணமாக அவ்விருவரையும் அணுகி, ராணி, இருங்கோவேல் சோழ நாட்டு மன்னன், அவனுக்கு தீங்கிழைக்க நீ முயலுவது நியாயமல்ல, தவிர நன்றி கெட்ட செய்கையும் ஆகும் என்றார். ராணியின் இதழ்கள் வெறுப்பு கலந்த புன்முறுவல் ஒன்றை காட்டியது. நன்றி கெட்ட செய்கையா அடிகளே? என்னை மிரட்டும் துணிவு கொண்ட இந்த வஞ்சகனை அழிப்பது நன்றி கெட்ட செய்கையா என்று சீரவும் செய்தாள் ராணி. ஆம், நன்றி கெட்ட செய்கைதான் ராணி. தமிழர்களின் தனி பெரும் துறைமுகமான பூம்புகாரையே உனக்கு சாசனம் செய்து கொடுத்த சோழ மன்னனை கொல்ல முயன்றதை வேறு எப்படி கூறுவது ராணி என்று சற்று கோபத்துடனே கேட்டார் பிரம்மானந்தர். பிரம்மானந்தர் வரவு மட்டுமின்றி வந்த பின் அவர் பேசிய பேச்சும் நடந்து கொண்ட மாதிரியும் இருங்கோவேலுக்கு பெரும் வியப்பை கொடுக்கவே, ஆச்சரியம் ததும்பும் கண்களை அவர் மீது நாட்டினான். அவன் பார்வையில் தொக்கி நின்ற வியப்பை கண்ட பிரம்மானந்தர், மன்னவா, இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஏதுமில்லை. நீ எங்கள் நாட்டு மன்னன், உன்னை காப்பாற்றுவது எங்கள் கடமை என்றார். ஓ, இத்தனை கருணை என் மீது எத்தனை நாளாக ஏற்பட்டது தங்களுக்கு என்று வினவினான் இருங்கோவேல் இகழ்ச்சி தொனித்த குரலில். நீ அரசபீடத்தில் அமர்ந்த நாளாக சாவதானமாகவே பதில் சொன்னார் பிரம்மானந்தர். அந்த அன்பின் விளைவாகத்தான் இரும்பிடர் தலையாருக்கு ஓலை அனுப்பினீர் போலிருக்கிறது என்றான் மீண்டும் இகழ்ச்சியாக. இல்லை, அன்பினால் அனுப்பவில்லை, அவசியத்தை முன்னிட்டு அனுப்பினேன். என்ன அவசியம் அது? இளஞ்செட் சென்னியின் மகனை அரியணையில் அமர்த்த திட்டமிட்டேன். அந்த திட்டம் இந்த இரவில் குலைந்து விட்டது. அந்த திட்டம் திருமாவளவன் தீக்கிரையாகி விட்டதை சற்று முன்பே நான் உணர்ந்தேன். அதற்குள் விஷயம் எட்டிவிட்டதா உமக்கு? எட்டாவிட்டால் இப்பொழுது நீ உயிருடன் இருக்க மாட்டாய் இருங்கோவேல். ராணி உன்னை கொல்வதை நான் தடுத்திருக்க மாட்டேன். புத்தர் சிலையின் பின்புறத்தில் ஒளிந்திருந்த நான் உன் பிணத்தை அடக்கம் செய்யவே வெளியே வந்திருப்பேன். பிரம்மானந்தர் கோபத்துடனும் வெறுப்புடனும் சொன்ன வார்த்தைகள் இருங்கோவேலின் வஞ்சக நெஞ்சத்திலும் ஓரளவு நம்பிக்கையை ஊட்டவே, அவன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் சற்று நேரம் அந்த கூடத்தில் உலாவினான். பிறகு சட்டென்று நின்று, புத்தர் சிலையின் பின்புறத்தில் இருந்த உமக்கு முன்புறத்தில் நின்றிருந்த எங்கள் செய்கைகள் எப்படி புலனாயின என்று வினவினான் அவன்.
பிரம்மானந்தர் வெறுப்பு கலந்த சிரிப்பொன்றை உதிர்த்து விட்டு, இருங்கோவேல், துரோகத்தினால் சோழ நாட்டு சிம்மாசனத்தை அடைந்திருக்கும் உனக்கு எதிலும் சந்தேகம் ஏற்படுவது சகஜம்தான். உன் மீது எனக்கு அன்பில்லை. ஆனால் உன்னை விட்டால் இப்பொழுது சோழ மண்டலத்தை அரசாள அரச வம்சத்து தாயாதிகள் யாரும் இல்லை. ஆகையால் உன்னை காப்பாற்றினேன். புத்தர் சிலையின் பின்புறமாக நான் ஒளிந்திருந்த போது நீயும் ராணியும் முன்புறத்தில் என் கண் எதிரில்தான் ஆரம்பத்தில் இருந்தீர்கள். பிறகுதான் ராணி புத்தர் சிலையிடம் வந்தாள். அவள் முதுகை சிலையை நோக்கி திருப்பிய பிறகு அவள் என் கண்களில் படவில்லை என்றாலும் அவள் செய்ய முயன்றது என்னவென்பதை நான் யூகித்துக் கொண்டேன் என்று பிரம்மானந்தர் விளக்கினார். இருங்கோவேலின் கண்கள் வஞ்சகத்தால் புருவத்தை நோக்கி ஒரு முறை எழுந்தன. அவள் என்ன செய்ய முயன்றாள்? என்ன யூகித்தீர் என்று கேட்டான் இருங்கோவேல். கொலை செய்ய முயன்றாள், அதைத்தான் யூகித்தேன் என்றார் பிரம்மானந்தர் திடமான குரலில். இந்த பதிலுக்கு பின் இடியென எழுந்தது இருங்கோவேலின் குரல். அதை கேட்கவில்லை அடிகளே. இவள் எப்படி என்னை கொலை செய்ய முயன்றாள்? இந்த புத்தர் சிலையில் என்ன சூட்சுமம் இருக்கிறது? எந்த சூட்சுமத்தை உடைத்து விடப் போகிறாள் என்று நீங்கள் கூவினீர் என்று இறைந்து கேட்ட இருங்கோவேல், அடிகளே, அதை சொன்னால் ஒழிய உமக்கும் இந்த ராணிக்கும் இங்கேயே சமாதி கட்டிவிடுவேன். இந்த மடம் பூராவும் என் வீரர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். நீங்கள் என்னை கொலை செய்த மறு வினாடி என் வீரர்களால் கண்டந்தொண்டமாக வெட்டப்படுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டே மெல்ல மெல்ல நகர்ந்து புத்தர் சிலையை விட்டு சிறிது தூரம் தள்ளி நின்று கொண்டான். அந்த நிலையில் மீண்டும் சொன்னான், பிரம்மானந்தரே, இந்த சிலையின் மர்மத்தை சொல்ல ஒரு வினாடி தங்களுக்கு கொடுக்கிறேன். பதில் உடனே வர வேண்டும். இல்லையேல் என் வீரர்கள் வருவார்கள். இதை கேட்ட யவனராணி சற்று பெரிதாகவே நகைத்துவிட்டு பிரம்மானந்தரை நோக்கி சொன்னாள், மன்னனை காக்க வந்த அடிகளே, கண்டீரா இவன் நன்றியை? கொலைகாரனை அரச பீடத்தில் இருத்த முயன்றதால் ஏற்படும் விளைவு இது. பாம்புக்கு பால் ஊற்றினால் அது பதிலுக்கு தரக்கூடியது விஷம்தான். இப்பொழுதும் சரி என்று சொல்லுங்கள். இவன் வரவழைக்கட்டும் அவனுடைய வீரர்களை, எல்லோரையும் சேர்த்து ஒழித்து விடுவோம் என்று. பிரம்மானந்தர் கையமர்த்தி அவளை அடக்கிவிட்டு இருங்கோவேளை நன்றாக ஏறெடுத்து பார்த்தார். அவர் முகத்தில் வெறுப்பும் கோபமும் கலந்து தாண்டவமாடியது. அவர் குரலிலும் அந்த கோபமும் வெறுப்பும் கலந்து நிற்கவே கூறினார், இருங்கோவேல், வேளிர்களில் நீ முதல்வன். பிடிவாதத்தால் உயிரை இழக்காதே. இப்பொழுது உன் உயிர் மட்டுமல்ல, என் உயிர், இந்த கூடத்தில் நுழையக்கூடிய அனைவருடைய உயிரும் இந்த யவனராணியின் தளிர் கரங்களில் இருக்கின்றன. இந்த புத்தர் சிலையின் சூட்சுமத்தை சொல்ல எனக்கு உரிமை இல்லை. சொன்னாலும் அது தற்சமயம் பயனும் இல்லை. தவிர முழு சூட்சுமமும் எனக்கு தெரியாது. 200 வருஷங்களாக புதைந்து கிடக்கும் மர்மத்தை என் கைகள் தோண்டி எடுக்க முடியாது. சோழ மன்னனான உன்னை காப்பது சோழ நாட்டு குடிகளில் ஒருவனான என் கடமை. ஆகவே சொல்கிறேன், போய்விடு இருங்கோவேல், போய்விடு என்றார் பிரம்மானந்தர். இருங்கோவேல் சற்று நேரம் யோசித்து விட்டு சொன்னான், போக இஷ்டமில்லை பிரம்மானந்தரே, இருப்பினும் போகிறேன். என் அரசு உரிமைக்கு இடையூறு செய்யாமல் இருப்பதாக நீர் சத்தியம் செய்தால் நான் இங்கிருந்து போகிறேன் என்று. ஆணைக்கு அவசியமில்லை இருங்கோவேல். ஆணை எத்தனை அர்த்தமற்றது என்பது நீ அறியாததல்ல. உன் நலன்தான் இப்பொழுது சேர நாட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு. நெடுஞ்சேரலாதன் உன் பக்கத்தில் இருப்பது எனக்கு தெரியும். பொழுது புலர்ந்து விட்டது. ஆகவே நீ போய்விடு. சமண மடம் அரசியல் சூதரங்கம் என்பது பிறருக்கு தெரிய வேண்டாம். ஆண் பொருணை நதிக்கரை விபத்திற்கு பிறகு பெருஞ்சேரலாதனும் பட்ட பகலில் உன்னுடன் ஒத்துழைக்க முடியாது. ஆகவே போய்விடு. வேண்டுமானால் இன்று இரவு இங்கு வா, சோழ மண்டலத்தின் கதியை நிர்ணயிப்போம் என்றார் அவர். இருங்கோவேல் சிறிது நேரம் யோசனை செய்துவிட்டு கூறினான், போகிறேன் அடிகளே. போய்விட்டு இரவில் திரும்புகிறேன். திரும்பியதும் உறையூர் பயணமாவேன். அப்பொழுது நீரும் ராணியும் படைத்தலைவனும் என்னுடன் வர சித்தமாக வேண்டும் என்று. படைத்தலைவரா என்று ஆச்சரியப்படுபவர் போல கேட்டார் பிரம்மானந்தர். ஆம் சுவாமி, இளஞ்செழியன் அவனும் இந்த சமணமட துறவியும் என் காவலனை அடித்து போட்டு ஓடிவிட்டார்கள். ஓடிய காரணமும் இடமும் கூட எனக்கு தெரியும். நான் போனதும் அவர்கள் இங்கு வருவார்கள். இங்கு வருவார்கள் என்பது எப்படி தெரியும் உனக்கு? படைத்தலைவனுடைய புத்தி கூர்மையானது, ஊசி போன்றது. அதனால் என்ன? அந்த ஊசியை கவரும் காந்தம் இதோ இங்கே இருக்கிறது என்று கூறி ராணியை சுட்டி காட்டி சிரித்து விட்டு கூடத்தை விட்டு வெளியேறினான் இருங்கோவேல்.
கூடத்தில் இருந்து அவன் வெளியே சென்றதையும் சில வினாடிகளில் மடத்து வாயிலுக்கு வந்த வீரர்கள் பதின்மருடன் அவன் சென்று விட்டதையும் தோப்பில் இருந்து கவனித்த இரும்பிடர் தலையார், இளஞ்செழியன், சமண அடிகள் ஆகிய மூவரும் வெளியே வந்து மடத்துக்குள் நுழைந்தனர். அவர்கள் கூடத்தில் நுழைந்த போது பிரம்மானந்தர் கவலை தோய்ந்த முகத்துடன் ராணியை உற்று நோக்கிக் கொண்டு நின்றார். அவர் கவலையை ராணி மட்டுமன்றி மற்றவர்களும் கவனித்தனர். கவலைக்கு காரணத்தை சரியாக புரிந்து கொள்ளாத இரும்பிடர் தலையார் கேட்டார், இருங்கோவில் திரும்பி வருவதை பற்றி கவலையோ என்று. இல்லை இரும்பிடர் தலையாரே, அதை பற்றி கவலை இல்லை என்றார் பிரம்மானந்தர். வேறு எதை பற்றி கவலை என்று கேட்டார் சமண அடிகள். இதற்கு ராணியே பதில் சொன்னாள். பிரம்மானந்தர் கவலைப்படுவது என்னை பற்றி, என் இனத்தாரை பற்றி. யவனர்களை பற்றியா என்று வினவினான் இளஞ்செழியன். ஆம், கவலைப்பட என்ன இருக்கிறது இதில்? பிரம்மானந்தர் இளஞ்செழியனை உற்று நோக்கினார். படைத்தலைவரே, இதுவரை நான் புகார்தான் யவனர் கைகளுக்கு மாறும் என்று கவலை கொண்டிருந்தேன். இனி தமிழ்நாட்டினர் கதியை பற்றியே கவலையாக இருக்கிறது. அந்த கவலையை நீக்கக்கூடியவள் என்று இழுத்த பிரம்மானந்தரை இடையில் வெட்டிய இரும்பிடர் தலையார், ராணிதான் என்கிறீரா என்று வினவினார். பிரம்மானந்தர் இரும்பிடர் தலையாரின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் கவலை தோய்ந்த கண்களை ராணி மீது நாட்டி கரங்களை பிச்சை கேட்கும் முறையில் நீட்டி கேட்டார். ராணி, இந்த சிலையை பற்றி ஓரளவு எனக்கு தெரியும். ஆனால் முழு விவரமும் கொடுக்க உனக்குத்தான் தெரியும். அந்த ரகசியத்தை சொல்லுவாயா? இந்த ஒரு வரம் கொடுக்க உன்னால் முடியுமா என்று. திடமான பிரம்மானந்தரின் குரல் கூட இந்த வரத்தை யாசிக்கையில் நெகிழ்ந்து கிடந்ததை இளஞ்செழியன் கவனித்தான். அப்படி என்ன பெரிய மர்மம் இந்த சிலையில் புதைந்து கிடக்க முடியும் என்று ஆச்சரியப்பட்ட அவனை ராணி பிரம்மானந்தருக்கு சொன்ன பதில் இன்னும் அதிகமாக ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ரகசியத்தை சொல்லுகிறேன் பிரம்மானந்தரே, ஆனால் ஒரு நிபந்தனை என்றாள் ராணி. என்ன நிபந்தனை ராணி என்று கேட்டார் பிரம்மானந்தர். படைத்தலைவர் என்னை மணந்து கொள்ள வேண்டும், அதுவும் இன்றே மணக்க வேண்டும். இவரை முதலில் பார்த்த நாளே இவர்தான் என் மணாளர் என்பதை நான் முடிவு கட்டிவிட்டேன் என்று மிக மிருதுவான குரலில் கூறிய ராணி மற்றவர்கள் முகத்தில் படர்ந்த ஆச்சரியத்தையும் திகிலையும் கண்டு வெகுண்டாள். அந்த கோபத்தில் தெளிவாக மீண்டும் சொன்னாள், இந்த வரம் நீங்கள் எனக்கு கொடுங்கள் அடிகளே. நீங்கள் கேட்ட வரத்தை, சோழ நாட்டின் பொற்காலத்தை இந்த இடத்திலேயே சிருஷ்டிக்கிறேன். இல்லையேல். அத்துடன் பேச்சை நிறுத்தினாள் ராணி. வாசகத்தை முடிக்காவிட்டாலும் அவள் இதயத்தில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்ட பிரம்மானந்தர், இதென்ன கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டதே என்று திகைத்து, இவளுக்கு திருமணம் தேவை, நமக்கு நாட்டின் நலன் தேவை, ஆனால் படைத்தலைவனுக்கு என்று யோசித்து படைத்தலைவனை நோக்கி பரிதாபமும் கெஞ்சலும் கலந்து நின்ற பார்வையொன்றை வீசினார் அவர். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.